மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கணும். குடல் வந்து ஆட்டுக்குடல் வந்து வயிற்றில் உள்ள புண்ணை சரி செய்யும். அல்சருக்கெல்லாம் இது நல்லது. இப்போ அரிசி கழிஞ்ச கழனி தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நல்லா வேகும். இப்போ தேங்காய் பருவத்தை ஊற்றின வேண்டியதான். தேங்காய் ஊற்றி ரொம்ப கொதிக்க விடாமல் மலைச்சாரல் மாதிரி கருவேப்பிலை கொத்தமல்லியே தூவிடணும். அவ்வளோதான். குடல் குழம்பு ரெடி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ எண்ணெய் வச்சு வெறும் பட்டை பெருஞ்சீரகத்தை போட்டு தாளிச்சுக்கணும். தாளிச்சு இந்த குழம்புல ஊற்றணும். உங்களுக்கு தேவைன்னா கிராம்பெல்லாம் ஊற்றிக்கணும், இல்லைன்னா எங்களுக்கு இதுதான் தேவை. குடல் குழம்பு ரெடி.